அண்மை செய்தி. சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் தவேகவில் இணைய உள்ள நிலையில் விஜய் பனையூர் அலுவலகம் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் தவேகவில் இணைய உள்ள நிலையில் விஜய் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மிகவும் முக்கியமான நாளாகவும் அதே போன்று தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. அதற்கு காரணம் அதிமுகவில் 50 வருட காலம் பயணித்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு OPS உடன் இணைந்து செயல்பட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் தன்னுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நேற்று ராஜினாமா செய்திருந்தார். அதன் பிறகு அவர் மாற்றுக் கட்சியில் இணையப் போகிறார் என்கின்ற அந்த ஒரு தகவலும் வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதற்கு இடையில் அவர் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வானது மிகவும் கேள்விக்குறியாகவே இருந்தது. அதற்கு காரணம் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பலரும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அந்த கட்சியிலிருந்து திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக பலரும் முயற்சி செய்ததாகவும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையனை இந்த கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து வந்ததாகவும் தகவலும் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் நேற்று பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் விஜயை சந்தித்து தான் கட்சியில் இணைந்து கொள்வதை தெரியப்படுத்தியிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இன்று தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதான அந்த தகவல்களும் வெளிவந்தன. அந்த வகையில் தற்பொழுது இன்று சென்னை பழைய இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோரும் அதே போன்று புதுச்சேரியினுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் 50 பேரும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக அந்த தகவலும் வெளிவந்திருந்தன. அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக சத்யபாமா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் அதே போன்று புதுச்சேரி பாஜக மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவர் சுவாமிநாதனுடைய ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோரும் தற்போது இந்த பணிகள் வந்திருந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருந்த விஜய் தன்னுடைய கட்சியில் இணைய போகக்கூடிய அந்த நிர்வாகிகளை வரவேற்றும் அவர்களுக்கு அந்த கையொப்பமிட்டு இந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானதும் இன்று பனையூர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக நடக்க இருக்கின்றது. அது இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சற்று நேரத்தில் பனையூர் அலுவலகம் வர இருக்கின்ற சூழலில் அதற்கு முன்பாக அந்த ஏற்பாடுகள் அதாவது அவருக்கு வழங்கக்கூடிய அந்த பொறுப்புகள் குறித்தான அந்த சான்றிதழ்களும் அதே போன்று அவருடன் எத்தனை நிர்வாகிகள் இணையப் போகிறார்கள் என்ற அந்த சான்றிதழும் அந்த சரிபார்க்கக்கூடிய அந்த பணியானதும் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுடைய தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சற்று நேரத்தில் வர இருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கின்றார். இதில் இந்த நிகழ்வானது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. 50 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.